தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உங்களுடைய தியான முறை என்ன, நீங்க எப்படி தியானம் செய்வீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க தியான முறைகள் பயிற்சி கொடுக்கும்போது என்ன மாதிரியான முறைகள்ல சொல்லி தரீங்க? இப்போ தொலைக்காட்சியில் பேசுறதுக்கு வணிகம் வேண்டான்னு சொன்ன ஒருத்தருக்கு புகழ் வேண்டான்னு சொன்னவர் எதுக்கு தொலைக்காட்சியில் பேசப்படும் இப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த ஊடகத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த ஊடகத்தை சார்ந்தவங்களுக்கும் இன்னும் ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ கழித்து என் மேலே ஒரு புரிதல் ஏற்படலாம். ஆனால் இதில் ஒரு இறந்தவர் மீண்டும் பிறரை பிழைக்க வச்சவர் அப்படின்னு கர்த்தரை சொல்கிறாங்க. அவரே இறந்து போய் அவர் பிழைத்தார் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை புரியறதுக்கு மனித அறிவை கொண்டு புரிஞ்சிட முடியுமா, இல்லை என்ன மாதிரி புரிஞ்சிட முடியும்? அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஊடகத்தில் பல வடிவங்களில் பல சூழல்களில் ஒரு ஃபார்மினேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஆறா ஃபார்மினேஷன். அந்த மாதிரி தான் என்னுடைய குரலோ என்னுடைய செயலோ நிச்சயமாக ஒரு பெரிய திருச்சியில் உட்காந்துருக்கிறேன், ராமேஸ்வரத்தில் உட்காந்துருக்கேன், கன்னியாகுமரியில் உட்காந்துருக்கேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறேன். இப்போ உங்கள் சேனலில் வந்துட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 மைல்களை கடந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு மைல் மாதிரி. அதனால் உணவுக்கு பெரிய ரோல் நான் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி உணவு இப்படி தான், இந்த உணவு தான் எடுத்துக்கணும்னு அவங்கள சொல்கிறதில்ல. நான்வெஜ் மட்டும் எடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உடல் மாறும், தியானத்துக்கு அது ரொம்ப டைம் எடுத்துரும். அது உங்களை என்னுடைய எல்லாத்தையும் தாண்டிய முதல் தாய் தகப்பன் யாருன்னா இந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி எதுன்னா புதன். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள முன்பக்கமும் பின்பக்கமும் அத்திரி அனிசியாவா 2 வடிவத்துக்குள்ள ஒரு ஆண் தன்மையிலே ஒரு பெண் தன்மையிலோ 2 நாகம் தன்மையில 2 நாகங்கள் இருக்கு. இந்த 2 நாகங்களும் IBC பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தியானம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக யாம் ஒன்றும் இல்லை வெட்டவெளி குரு ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா, நம்ம போன பதிவில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு தியானம் சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது காற்று தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதன்மைத்துவம் படுத்துறீங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய தியான முறை என்ன, நீங்க எப்படி தியானம் செய்வீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க தியான முறைகள் பயிற்சி கொடுக்கும்போது என்ன மாதிரியான முறைகள்ல சொல்லி தரீங்க? இல்லை, பொதுவாக இப்போ எப்பயுமே நீங்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாருங்கள், ஒரு ஞானி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குரு ஒருத்தர் தோன்றி இருக்கிறாருன்னா, ஏதோ அவருடைய நாவலோ யாரோ ஒருத்தர் அவரை பற்றி எழுதுறாருன்னா அது விளம்பரமாக ஏதோ ஒரு நோக்கமாக இருக்காது. திருவண்ணாமலையில் இருக்கிற அங்கே ஒரு குரு இருந்தார். அவரை ஒரு வெள்ளைக்காரர் ஒரு நேர்காணல் பண்ணி அவர் உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தார். அதோடைய தொடர்ச்சி பார்த்திங்கன்னா, ஒரு வெளியில் பார்க்கும்போது ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அது அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து சிலரை ஒரு பயணிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க காடு மலைகள் மட்டும்தான் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்க. இப்போ தொலைக்காட்சியில் பேசுகிறதுக்கு வணிகம் வேண்டான்னு சொன்ன ஒருத்தருக்கு புகழ் வேண்டான்னு சொன்னவர் எதுக்கு தொலைக்காட்சியில் பேசப்படணும் இப்படிங்கிற ஒன்று இருக்கும். அப்போ இது வணிகத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு குறிப்பு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இப்போ ஒரு சமிக்கை உருவாயிருக்கு. அப்படி தான் நான் கருதுகிறேன். அப்படி தான் இந்த ஊடகத்தையும் நான் கருதுகிறேன். இந்த ஊடகத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த ஊடகத்தை சார்ந்தவங்களுக்கும் இன்னும் ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ கழித்து என் மேலே ஒரு புரிதல் ஏற்படலாம். ஆனால் இதில் சவாரி செய்யப்படணும். இது ஒரு குதிரை, நான் குதிரை மேலே அமர்ந்திருக்கிறவன். அப்போ இந்த குதிரை மேலே நான் சவாரி செய்யப்பட்ட ஆகணும்னு உணர்ந்ததுனால தான் நான் வெளியில் வர்றேன். இப்போ அந்த உணர்தல் ஒரு நாள் அந்த குதிரைக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒளி தேகம் காற்று தேகம் 2 வடிவத்துக்குள்ளே இருக்கும். ஒரு காற்றாக இருக்கக்கூடிய ஒரு வடிவமும் ஒரு தியானத்துக்குள்ளே ஆரம்ப நிலைக்குள்ளே ஆரம்பத்தில் ஒருத்தர் வாசி இந்த சிவா அப்படிங்கிறதுக்குள்ளே காற்றில் இருக்கிற அந்த காற்றே மேம்பட 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 ஒளி தேகமாக மாறும். அப்போ அந்த ஒளி தேகமாக மாறும்போது அவங்க சமாதி ஆக மாட்டாங்க, எங்கேயாவது மறைஞ்சிருவாங்க.
அவங்களுடைய உடலை அவங்க வந்து ஒரு காற்று மாதிரி கரைக்க முடியும். அந்த காற்றில் வந்து அந்த ஒன்றும் இல்லாமல் ஒரு சூழலை வந்து மாற்ற முடியும். அப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த வெற்ற வெளின்னு உலகம் முழுக்க எத்தனை பேர் கூறியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உருவம் இல்லாமல் எதற்காக இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு சட்ட கோட்பாடுகள் கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒரு விசாரணை பண்ணணும். ஒன்று, ஒரு இறந்தவர் மீண்டும் பிறரை பிழைக்க வச்சவர் அப்படின்னு கர்த்தரை சொல்கிறாங்க. அவரே இறந்து போய் அவர் பிழைத்தார் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை புரியறதுக்கு மனித அறிவை கொண்டு புரிஞ்சிட முடியுமா, இல்லை என்ன மாதிரி புரிஞ்சிட முடியும்? அப்போ இந்த இஸ்லாம் கோட்பாடையோ இல்லை கிறிஸ்துவ கோட்பாடையோ இல்லை இந்துவோட கோட்பாடில் கடவுளாக தோன்றப்பட்ட கிருஷ்ணனே கடைசியில் நானே ஒன்றுமில்லை மறைந்து போகிறேன் அப்படின்னு அதோட எண்டிங் முடிக்கிறாங்க. எங்கே கொண்டு போய் கீதையோட. அப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா யாரோ ஒருவர், ஒரு ஞானவாதியார் கரெக்டான டீச்சிங் அவர் கொடுக்கும்போது அந்த புரிதல் அவங்களுக்கு அப்போ தான் ஏற்பட்டு இதுதான் நம்ம தியானத்துக்குள்ளே இருக்கிற முறைகள் இப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உணர்றதுக்கோ அதை படிக்கிறதுக்கு அதில் பயணம் பண்ணுறதுக்கு மிகச்சரியான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாடத்திட்டங்களை நாம் அப்படியே ப்ரெசன்ட் பண்ணால் மாணவர்களை தேர்ச்சி செய்ய முடியாது. மாணவர்களுக்குள்ள அந்த பாடத்திட்டங்களை தாய்ப்பால் மாதிரி இறக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஊடகத்தில் பல வடிவங்களில் பல சூழல்களில் ஒரு ஒரு ஃபார்மினேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஆறா ஃபார்மினேஷன். அந்த மாதிரி தான் என்னுடைய குரலோ என்னுடைய செயலோ நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நாளைக்கு ஒருத்தர் பைபிள் படிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுதுன்னா அப்போ அவருக்குள்ளேருந்து இந்த மாதிரி முன்னாடியே ஒருத்தருடைய அந்த அந்த ட்ராவலுக்கு தயார் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுடைய தயார் தான் அந்த படிப்பையும் புரிதலையும் ஏற்படுத்தும். அதுக்காக தான் இது. அப்போ என்னுடைய தியானம் அது ரெகுலர் ஃபார்முலாவில் கையை, காலை, முத்திரையை, மூச்சு சுவாசத்தை, லெஃப்ட்டு ரைட்டை, இடகலையை, பின்கலையை, சுழுமனையை, 6 சக்கரத்தை, குண்டலினியை, நெற்றிக்கண்ணை, இதை மட்டும் இல்லாமல் ஒரு புரிதலையும் ஒரு தெளிவை, ஒரு ட்ராவலுக்கு தேவையான அனைத்து தகுதியையும் உடல் தகுதியோடு ஒருத்தர் வந்து உருவாக்கப்படணுங்கிறது தான் நான் வந்து நிறைய மாணவர்கள்ட்ட முதல் புரிதல். நெக்ஸ்ட்டு தியானம் உனக்குள்ளே மலரும். நான் என்னுடைய வகுப்பு நீ முடியும் போது உனக்கு என்ன வரும்னா, நான் தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டாம், தியானம் தானாக வரும். என் வகுப்பில் தியானம் சொல்லி கொடுக்கப்படுறதில்ல, தியானத்தை பற்றி புரிதலை ஏற்படுத்தும் போது ஒரு இடத்துல எண்டில் அந்த தியானம் வரும். ஒரு குழந்தைய வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவன் காலத்தில் அவன் மலருவான். அப்படின்னா ஒவ்வொரு தாய் பெற்ற குழந்தையும் நல்ல குழந்தை தானே. அப்புறம் எதுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே சிறைச்சாலை எதுக்கு இருக்கணும்? சிறைச்சாலையே இல்லாமல் போயிருந்துருக்கலாமே. அப்போ ஒரு தாயோடைய பிறப்பையோ தாயோடைய வளர்ப்பையோ நம்ம வந்து குறை சொல்ல முடியுமா? அந்த சுச்சுவேஷன், அந்த சூழல், அந்த குழந்தை அப்படி மாறுது அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல. அப்போ பயிற்சி கொடுக்கக்கூடாது. வளர்க்குற மாதிரி பயிற்சி பண்ணாமல் முதல்ல புரிதலையும் தெளிவையும் ஒரு கிளாரிட்டியும் ஏற்படுத்தும் போது ஒரு 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 நல்ல ஒரு புரிதல் உள்ள மாணவன் தான் ஒரு பயணத்துக்கு தயாராக முடியும். இப்போ என் கூட பயணிக்கிறதுக்கு ஒரே அடிப்படை தகுதி என்னென்னா வேகம், ஒரு 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 நிலை, இதே மாதிரி ஒரு கோட்பாட்டில் நிற்கிறது அதெல்லாம் கிடையாது. புரிதல் அடிப்படை தகுதி இந்த உலகத்தில் தேவை. ஓட்டு போடுறது, ஓட்டு போடாதது, சாப்பிட்றது, சாப்பிடாது, புருஷன் கையை பிடிக்க புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு தெளிவான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதுதான் இந்த தியானத்துக்குரிய இருக்கிற நான் சொல்கிற மாணவர்கள்ட்ட இருக்கிற செயல். புரிதலை ஏற்படுத்திக்கங்க, தானாக தியானம் பிறக்கும். நிச்சயமாங்க ஐயா. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து காலப்போக்கில் வந்து நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் அந்த குழந்தை இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. இடையில பெற்றோர்களினுடைய வளர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடிக்கோடிட்டு காமிச்சிங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய தியானத்தினுடைய அடிப்படை படிநிலையாக இருக்கிறது புரிதல். இப்போ நாங்கள் ரொம்ப சாதாரணமான மக்கள், எங்களுக்கு தியானத்தை பற்றின ஒரு அறிவு அப்படிங்கிறது வந்து தியானம் அப்படிங்கிறது முத்திரைகளின் வாயிலாகவும் பத்மாசனம் இந்த மாதிரியான விஷயங்களாக தான் தெரியும். அப்போ உங்களுடைய அந்த தியானத்தினுடைய புரிதல் எங்களுக்கும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான படிநிலை எங்களுக்கு சொல்லித்தர முடியுமாங்கய்யா? 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று, தாய் தகப்பன் பிள்ளையை வளர்க்கும்போது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பிள்ளைங்களுக்கு கடத்த பார்க்கணும். அப்பா கீழே விழுந்தான், எந்திரிச்சான், நடந்தான், விவசாயம் பண்ணான், பேங்க் வாசலில் போய் நின்னான், நண்பர்கள்ட்ட கையெழுந்தினான், பிச்சை எடுத்தான். எதற்காக? உன்னை உருவாக்க, உன்னை படிக்கிறதுக்கு. இதை அந்த பிள்ளைங்களுக்கு கடத்தணும். இன்னொரு விஷயம், அப்பா அம்மா எதுவுமே சொல்லக்கூடாது. விஷுவலாக காலைல ஒரு குழந்தை எந்திரிச்சிச்சு, அம்மா எந்திரிச்சா, வீட்டை கூட்டினா, வீட்டை கழுவுனா, துணி துவைச்சா, கோலம் போட்டா, இதை நைட்டு 9 மணி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஒரு குழந்தை அட்மாஸ்பியரில் இருந்து அவள் என்ன பண்ணுறாளோ அந்த கதாபாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தா.
ஒரு இடத்துல அவள் திருமணம் அவளுக்கு முன்னாடி அவள் வாழ்க்கையில் என்னன்னா சமைக்க தெரியாது, சமைக்க தெரிஞ்சுக்கிட்டா. கூட்ட தெரியாது, கூட்ட தெரிஞ்சுக்கிட்டா. வீட்டை எப்படி நிர்வாகம் பார்க்கணும்னு தெரியாது, நிர்வாகம் பார்க்க கற்றுக்கிட்டா. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த குழந்தை பார்த்த விஷுவல் உள்ளே வந்து ஆட் ஆகிரும். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று விஷுவல். இந்த 2 கண்டென்ட்டையும் கரெக்டாக ஒரு மாணவர்கிட்ட செலுத்தினா தானாக தியானம் வரும், தானாக ஒரு சூழல் நடக்கும். இப்போ என்ன எப்படி பண்ணுறேன்னா, என் கூட பயணி, விஷுவலாக பாரு. நான் காலைல எந்திரிக்கிறது, மதியானம் என்னுடைய ஒவ்வொரு டைமிங்கில் எப்படி குணாதிசயமாக நான் மாறுறேன், என்னுடைய உடல் எப்படி மாறுது, என் சுவாசம் எப்படி மாறுது, என் கண்கள் எப்படி மாறுது, என்னுடைய பிஹேவியர் எப்படி மாறுது, என்னுடைய உணவு பழக்க வழக்கம், என்னோடய தூக்கம், இந்த பயணத்தை எல்லாம் விஷுவலாக பாரு. அதற்கப்புறம் நான் கிளாஸாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, என்னுடைய அனுபவத்தை காட்டுறையோ, உடலுக்குள்ளே நடந்த அனுபவத்தை நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அதை நீ உள்வாங்கிக்க. இப்போ இந்த 2 வடிவத்துக்குள்ளே இருக்கும்போது 3வது வடிவம் உன்னோட தனித்துவம் வெளியில் வரும். நிச்சயமாங்க. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய மாணவர்கள் வந்து என்ன கண்காணிக்கிறாங்க, நான் என்ன செய்கிறேங்கிறத வந்து பார்க்குறாங்க. அதை தினசரி வாழ்க்கையை பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு விதமான புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொன்னீங்க ஐயா. இப்போ உங்களுடைய உணவு பழக்கம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்குது? என்ன மாதிரியான உணவு முறைகள் நீங்கள் பின்பற்றுறீங்க? என்ன உணவுகள் எடுத்துக்கிறீங்க? இப்போ என்னுடைய மாணவர்களை நான் அந்த மாதிரி கண்காணிக்க வைக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த என்னுடைய விஷுவல் கண்டென்ட்டாக நான் பண்ணுறத அவங்கள மொத்தமாக எல்லாத்தையுமே ஒரு 7 பேரா 6 பேரா 10 பேரா ஒவ்வொரு முறையும் குழுவாக பிரித்து கிட்டத்தட்ட 1,00,000 மைலுக்கு அப்பாறு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய ட்ராவல் தான் என்னோடய வேலையே. ட்ராவல் ஒரு நாளைக்கு 500 மைல்கள் கார்லையாக இருந்தாலும் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன். இரவு பகல் இப்படி ராமேஸ்வரத்தில் உட்காந்துருப்பேன், கன்னியாகுமரியில் உட்காந்துருப்பேன். நேற்று முந்தின நாள் எல்லாமே திருச்சியில் உட்காந்துருக்கிறேன், ராமேஸ்வரத்தில் உட்காந்துருக்கேன், கன்னியாகுமரியில் உட்காந்துருக்கேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறேன். இப்போ உங்கள் சேனலில் வந்துட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 10,000 மைல்களை கடந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு மைல் மாதிரி பயணம்தான். இந்த பயணத்தில் நிறைய மாணவர்களை நான் உள் சேர்த்துக்கிறேன். அப்போ 2-3 வெஹிக்கிளில் பயணம் பண்ணும்போது அங்கே குருவோடைய மொத்தமான குரு என்ன பண்ணுறாருங்கிறத அவருடைய சுயசரிதத்தை படிக்காமல் அவங்கள ஒவ்வொரு நாளும் என்னுடைய சூழல் எப்படி இருக்குது, நான் எப்படி அணுகிறேன், ஒரு பொருளை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு காட்சியாக ஒரு விஷுவலாக நான் வந்து ட்ரீட் கொடுக்குறேன். அப்போ அந்த சூழலில் தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். அப்போ உணவாக எனக்கு வந்து பெரிய இம்பேக்டாக எந்த உணவும் நான் எடுத்துக்கிறது இல்லை. நான் வந்து சமீப காலங்களில் உணவுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப 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 மிக குறைவான ரொம்ப குறைவான ஒரு உணவு வந்து நான் ரொம்ப எடுத்துக்கிறேன். எனக்கு தேவை வந்து உணவு இல்லாத ஒரு சூழல் நான் மாறிடுவேன். உணவு இல்லாத ஒரு சூழலில் தான் நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். என்னுடைய தியானமும் என்னுடைய காற்றும் உணவை பெருசாக ஒரு இம்பேக்ட் பண்ணுறது கிடையாது. அதை என்னுடைய மாணவர்களும் பார்ப்பாங்க. நான் நிறைய உணவு வாங்கிட்டு சொல்வேன், நான் உணவு எடுக்க மாட்டேன். அப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் உணவுக்கு பெரிய ரோல் நான் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி உணவு இப்படி தான், இந்த உணவு தான் எடுத்துக்கணும்னு அவங்கள சொல்கிறதில்ல. நான்வெஜ் மட்டும் எடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உடல் மாறும், தியானத்துக்கு அது ரொம்ப டைம் எடுத்துரும், அது உங்களை வந்து சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போகாது, புரிதல் ஏற்படுத்தாது அப்படின்னு. கல்யாண மண்டபத்தில் இன்விடேஷன் கொடுக்கறது முக்கியம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி வரவேற்கக்கூடாது. அந்த ஒரே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, ஒரே மாதிரி வரவேற்றீங்கன்னா அதுதான் கறி திங்கிறவங்க மீன் திங்கிறவங்களுடைய அந்த அணுகுமுறை அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி, திங்கக்கிழமையும் ஒரே மாதிரி அணுகக்கூடாது, செவ்வாய்க்கிழமையும் அணுகக்கூடாது, ஒரே மாதிரி தேதியை அணுகக்கூடாது, ஒரே மாதிரி எல்லாத்தையும் அணுகக்கூடாது. அந்த அணுகிற விதத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். வெவ்வேறு விதங்கள் தன்மைகள் இருக்கணும். அதுக்கு முக்கியமாக தியானம் தான். அதனால தான் அந்த உலகத்துக்குள்ளே உங்களால் மனிதர்களை அணுகத் தெரிந்த உங்களுக்கு இயற்கையை அணுகத் தெரியலை. இதை ஒத்துக்கங்க. தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய நேரடி இன்ட்ராக்ட் யாரை பார்க்குறீங்கன்னா மனிதர்களை தான் பார்க்குறீங்க. மனிதனையே இயக்கக்கூடிய, மனிதன் வாழக்கூடிய தகுதியாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையோட உங்களுக்கு பெருசாக கனெக்ஷன் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி தான் இருக்கலையோ வந்து அதோடைய இம்பேக்ட் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதை நான் வந்து அதை எப்படி அணுகிறதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதையும் நான் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்குறேன். நீங்கள் சொல்லும் பொழுது நான் பெரிதாக வந்து உணவின் மீது வந்து எனக்கு நாட்டம் கிடையாது, என்னுடைய தியானமும் வந்து எனக்கு உணர்த்துகிற விஷயம் இதுதான் அப்படிங்கிறது சொன்னீங்க. ஆனால்
இப்போதைக்கு ஏதாவது ஒரு உணவு நீங்கள் எடுத்திருப்பீங்களேங்க, இப்போ உங்களை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவு பழக்கம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும்ல. அப்படி நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் குறைந்தபட்சம் நான் இதெல்லாம் எடுத்துப்பேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கும் பயன்படும்னு நம்புகிறோங்க ஐயா. இல்லை, உணவு இல்லாத ஒரு 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 சூழலை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உணவு இல்லாத ஒரு தருணம் வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்பயுமே தியானம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் உடல், உடை, உணவு, சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு, இதிலேருந்து உடல் சம்பந்தமாக இருக்கிற அந்த உணர்ச்சிகள் இதெல்லாம் விடுபட்டு ஒரு நேச்சரோட ஒருத்தர் வந்து மிங்கிளானாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஒரு 20 நிமிஷம் கடற்கரையில் யாரும் இல்லாமல் நீங்கள் மட்டும் நடந்து பார்க்கணும். கொஞ்சம் நேரம் உட்காரணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் இரவுகளில் பகல்களில் ஒரு தனிமை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லோன்லியாக அந்த மாதிரி ஃபீல்லாம் நீங்கள் வந்து உங்களை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேறு ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு தருணத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஈவினிங் 6லேருந்து 7க்குள்ளே ஒரு கோயிலில் வழிபடக்கூடாது. கோயிலில் போய் எங்கேயாவது ஒரு சூழலில் போய் உட்காந்துட்டு அந்த கோயிலில் நடக்கிற நிகழ்வுகளை கவனிக்கிறது, நீங்கள் மௌனமாக உட்காந்துருக்கிறது, இது ஒரு பெரிய தருணத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 3:15லேருந்து 6:15க்குள்ளே மார்னிங்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு தனிமை, வீட்டிலேயே குளிச்சுட்டு நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு உலா வர்றதோ இல்லை உட்காந்துருக்கிறதோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இருக்கிறதுலே உலகத்திலே சிம்பிளான உடை, சிம்பிளான உணவு, சிம்பிளான வார்த்தைகளை ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா பேசுகிறத குறைச்சிட்டு ஆப்போசிட்டில் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ஆகுங்கன்னா மனிதர்களுடைய அந்த இன்ட்ராக்ட், அந்த நட்பு குறைஞ்சி பேக்ரவுண்டு, இயற்கையோட பேக்ரவுண்டில் நீங்கள் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம், மன சோர்வுகள், தேவையில்லாத குழப்பங்கள், உடல் சுகம், உணவு சுகம், உடை சுகம், நகை சுகம், பதவி சுகம் எல்லாம் அந்த விலங்கு மாதிரி சித்தரிக்கிற சூழல்லேருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்பயுமே ஒரு பேக்ரவுண்டில் நாம் வந்து ஒரு தனிமையை பார்த்துக்கணும். நான் வந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் போவேன், கண்ணாடியில் சுற்றி பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை மட்டுமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான்ஸ்டாப்பாக அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், அப்படியே கவனிச்சுக்கிட்டே வருவேன். அதே பேக்ரவுண்டை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பேன், இப்போ வேறு விதமாக பார்த்துக்கிட்டே வருவேன். அப்போ எனக்கு அந்த பேக்ரவுண்டு ஒன்றுலையும் ஒரு புதுவிதமான மாறுறதை என்னால் தெரியும். அந்த நிலவோட பனியோட வெளிச்சத்தில் சில செடி பூ பூக்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து, இந்த வெயில் தருணத்தில் சில செடிகள் பூ பூக்குது, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன். இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது உங்களுக்குள்ளே என்னென்னா மனம் பெருசாக வேலை செய்யாது. அமைதி நிலைக்கு, ஒரு சார்ந்த நிலைக்கு, ஒரு மௌன நிலைக்கு நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு மனிதனை வருத்தக்கூடாது, ரொம்ப புளியக்கூடாது, அவனை நேச்சரோடு மிங்கிள் பண்ண வைக்கணும். ரொம்ப முக்கியம். தியானம் கொடுக்கக்கூடாது, படிப்பு கொடுக்கக்கூடாது, அவனை போட்டு அழுத்தக்கூடாது. அவனை இந்த நேச்சரோட, இயற்கையோட, ஒரு காற்றுங்கிறது ரொம்ப அழகாக மென்மையானது, அதோட ஒரு காற்றோட ஒருத்தன் நட்பை ஏற்படுத்திக்கணும்னா அவனும் காற்று மாதிரி மாறணும். அது ரொம்ப முக்கியம். கன்னியாகுமரியில் போய் எந்த அழைப்பறையும் பண்ண மாட்டேன், அப்படியே சும்மா வெட்டியாக அப்படியே அந்த கடற்கரை பக்கத்தில் அப்படியே ஒரு 25 நிமிஷம் அப்படியே உலா போவேன். நடக்கிற பறவைகள், அது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் அப்படியே கவனிப்பேன். அலையோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிப்பேன். அந்த பாறை, அந்த செயல், அந்த வடிவம், அந்த பாறையாக நாம் இருந்தால், அந்த பறவையாக நம்ம இருந்தால், அந்த மீனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே ஒரு கவனித்தல், அப்படியே ஒரு நடந்துரு, அப்படியே ஒரு ஸ்டேஜில் அப்படியே உட்காந்து அப்படியே நான் மட்டும் இருப்பேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 1/2 hour கழித்து எழுந்திரிச்சு வந்துடுவேன். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, என் மனம் வந்து அப்படியே அமைதியாக வரும். என் மனம் பெருசாக வேலையே செய்யாது. அப்போ ஒரு புத்தகத்தோடையோ ஒரு தியானத்தோடையோ தாண்டி ஒரு தனி மனிதன் சில இடங்களில் தன்னை மௌனப்படுத்திக்கும் போது அவன் பிரில்லியண்ட்டாக மாறுறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நிச்சயமாங்க ஐயா. ஐயா, நீங்கள் வந்து கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை பற்றி சொன்னீங்க. எங்களுக்குமே கன்னியாகுமரி குறித்து ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ கன்னியாகுமரிங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கன்னியாகுமரி சுற்றுலா தலமா, இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது தெரியும் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இருக்குது, முக்கடலும் சங்கமிக்கிற ஒரு இடம், சூரிய உதயம் ரொம்ப பிரகாசமாக தெரிகிற ஒரு இடம், விவேகானந்தர் தியானம் செஞ்ச இடம்னு நிறைய விஷயம் கன்னியாகுமரியை சுற்றி இருக்குது. அப்போ கன்னியாகுமரி சுற்றுலா தலமா இல்லை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸா? இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து கன்னியாகுமரி. நிறைய பேரால் இந்த இடத்த பற்றி புரிய முடியாது. விஞ்ஞானிகளோ இல்லை கருத்தியல் இருக்கிறவங்களோ இல்லை ஆன்மீக சார்ந்தவங்களோ
வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல சோதிச்சு கூட நீங்கள் இதை பார்த்துருங்க. கன்னியாகுமரிங்கிறது ஒரு ரெகுலரான இடம் கிடையாது. இந்த முக்கடல் சங்கமிக்கிறதுங்கிறது 3 தருணங்கள் ஒன்று சேர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 ஒன்று சேர்ற இடம் தான் கன்னியாகுமரி. இப்போ கன்னியாகுமரிங்கிறது புதன்னா என்னன்னா ராகு கேது, இந்த 2 பக்கம் பின்னாடி முன்னாடி 2 தன்மையில் நிலவு தன்மையில் கொண்ட குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய பூம்புகாரில் புதன்னு நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு பெரிய சூழலை உருவாக்கக்கூடிய ஞானத்துக்கெல்லாம் ஒரு பெரிய படிநிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதும், தியானத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும், நான் இங்கே டாக் பண்ணுறதுக்கும், நான் நிற்கிறதுக்கும் முக்கியமான காரணம் அடிப்படை என் தாய் தகப்பன். என்னுடைய எல்லாத்தையும் தாண்டிய முதல் தாய் தகப்பன் யாருன்னா இந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி எதுனா புதன். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள முன்பக்கமும் பின்பக்கமும் அத்ரி அனிசியாவா 2 வடிவத்துக்குள்ள ஒரு ஆண் தன்மையிலே ஒரு பெண் தன்மையிலோ 2 நாகன் தன்மையில் 2 நாகங்கள் இருக்குது. இந்த 2 நாகங்களும் கீழிருந்து வாளிலிருந்து மேலே வரைக்கும் தலை வரைக்கும் இப்படி போய் இணையிற தருணம் வந்து புதன். இந்த தருணமும் வியாழன்கிற தருணம் வெறும் காற்று, உயர்ந்த காற்று, நீங்கள் சிவன்னு சொல்லக்கூடிய வாசின்னு சொல்லக்கூடிய மிக நுட்பமான ஒரு காற்றை உருவாக்கக்கூடிய பியூரான காற்று. இந்த காற்று வந்து சுவாசிக்கப்பட்டால் அவர் வந்து 6 அறிவை கடந்த ஒரு மிகப்பெரிய வடிவத்துக்குள்ளே இருப்பாரும்பாங்க. அப்போ இந்த புதனும் வியாழனும் மிங்கிளாகும். வெள்ளிங்கிறது சுத்தமான ஒளி, அந்த பிதா அப்படிம்பாங்க. கர்த்தர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கர்த்தருக்கு மேலே பிதான்னு ஒருத்தன் சொல்கிறாங்கல்ல, அந்த பிதா எதுனா வெளிச்சமாக அங்கே பியூராக அந்த பனிக்கம்பியாக அந்த வெள்ளி அந்த பனிக்கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பனி பொழிவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த வியாழனையும் புதனையும் மிங்கிள் பண்ணி அது மேலே வெளிச்சமாக அமர்ந்திருக்கிற இடம்தான் இந்த வெள்ளி. இந்த வெள்ளி தான் இந்த உலகத்தில் கடவுள், இறைவன், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வெள்ளியை தான் வணங்குறாங்க. அந்த வெள்ளி தான் இந்த உலகத்தோடைய அந்த ஹையஸ்ட் அந்த செயல் வடிவத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த 3 வடிவத்தையும் மிங்கிளானால் அது முக்கடல் சங்கமிக்கிற ஒரு இடமா இருக்கும். இப்படி 3 இடமும் சங்கமித்தா அங்கன ஒரு பெரிய சுழற்சி ஏற்படும். அப்போ அந்த சுழற்சி பூமியோட சுழற்சிக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல சுழற்சி ஏற்படும் போது இதே போல தான் ஆகாயம் உருவானுச்சு. ஆகாயத்துக்குள்ளேயும் நாம் இங்கே பார்த்த 3 கடல் மாதிரி அந்த புதன், வியாழன், வெள்ளி 3 ஒன்று சேர்ந்ததுனால தான் நமக்கு வானம்னே ஒன்று கிடச்சிச்சு. அப்போ அந்த வானத்துக்கு மேலே இந்த 3 ஒன்று சேர்ந்தால் அங்கே சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள் இதெல்லாம் அது மேலே பயணிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல பல விதமான மனிதர்கள் சங்கமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ பெரிய வடிவம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சாதாரண வடிவம் கிடையாது. கன்னியாகுமரிங்கிறது தலை. இந்த இந்த ஒரு ராமேஸ்வரங்கிறது ஒரு இடுப்பாக தான் இங்கே ஒரு நிறைய இடங்களில் பார்க்கப்படுது. அப்போ இந்த குண்டலினி சக்தியோடைய தீவிரமான ஒரு சூழல் வந்து ராமேஸ்வர கடலில் இருக்குது. அப்போ தலையில் ஒரு முக்கியமான வடிவத்துக்குரிய தலையில் மேல் நோங்கி போகிறதுக்கு, மேல் நோங்கி பார்க்குறதுக்கு, மேலே நோங்கி நிற்கிறதுக்கு, சமாதி நிலையை கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் கன்னியாகுமரி. இப்போ இந்த இடுப்பும் இந்த தலையும் 2 ஒன்று சேரும்போது அதுக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு பிரதானமாக காரணமாக இருக்கிறது ஒரு காற்றாக இருக்குது. அப்போ வியாழன், புதன், வெள்ளி 3 ஒன்று சேரும்போது ஒரு பெரிய சுழற்சியை அது சந்திக்கும்போது அங்கேருந்து ஒரு பெரும் பணி நடக்கும். இந்த உலகமே வியர்க்கிற ஒரு சூழல் நடக்கும். முதல் முறையாக இந்த உலகத்தில் இந்த பூமிங்கிற ஒரு சுழற்சியை கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த இடம் அந்த பூமியோட சுழற்சிக்கு ஒரு மையமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேரை புரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது வெறும் முக்கடல் அல்ல, அது ஒரு பெரிய சுழற்சி. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ கன்னியாகுமரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தலமாக இருக்குது, சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்குது அப்படிங்கும் பொழுது இது அங்கே வாழ்கின்ற கன்னியாகுமரி மக்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது? நான் சொன்னது தான், இந்த புரிதல் தெளிவாக ஏற்படலைன்னா அந்த ரிசீவ் பண்ணுறதுல நிறையா ப்ராப்ளங்கள் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கர்த்தர், அல்லாஹ், இங்கே இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற எத்தனையோ பெரியவர்கள் லைவில் வாழும்போது நிறைய மக்கள் அவங்கள கரெக்டாக ரிசீவ் பண்ணலை. இப்போ உங்களுடைய என்னை வந்து ஒரு 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 நிருபர்கள் மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, பேட்டி எடுக்கிறோம், அதை தான் என்னை ரிசீவ் பண்ணிங்கன்னா 100% ரிசீவ் பண்ணலை. இது ரிசீவ் பண்ணுறதுங்கிறது தண்ணி கொடுக்கறது, காப்பி கொடுக்கறது கிடையாது. அதுதான் உள்வாங்கிறது, கவனித்தல். அதுக்கு ஒரு பெரிய புரிதல் வேணும்.
அதுதான் முக்கியம். இங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் படிப்பு மட்டும் கிடையாது, படித்ததை ஒருத்தன் யூட்டிலைஸ் பண்ணி வேலை செஞ்சான், அந்த ரிசீவ் பண்ணான். யாரும் யோசிக்க முடியாத சில திறன்களை யோசித்து அந்த மேன்மை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்போ இந்த ரிசீவ் பண்ணுறதுல இந்தியாவிலேயே உலகம் முழுக்க ப்ராப்ளம் இருக்குது. மிஷின் மாதிரி ஓடுறாங்க, ஒடியாறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க. அப்போ கன்னியாகுமரி முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கும் அந்த நகரம் முழுக்க இருக்கிற மக்கள் ஒரு கூட்டம் சுற்றி பார்க்குது, ஒரு கூட்டம் பக்தி வடிவத்தில் இருக்குது, இன்னொரு கூட்டம் மீன் பிடிக்கிறது, அன்றாடம் தொழில் அப்படின்னு அங்கே சுற்றி இருக்கிற ஊர்கள் சார்ந்தவங்க அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் அந்த இடத்தோட தன்மையை உணர முடியாமையே இருக்குது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்.